அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கண பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தொகைநிலை தொடர்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தொகைநிலை தொடர்கள். புக்கில் இருக்க மாதிரி நம்ம அப்படியே நடத்திடுறேன், பாருங்கள். மாணவர்: வணக்கம் அம்மா. ஆசிரியர்: வணக்கம் குழந்தைகளே, நேற்றைய பாடங்களை எல்லாம் படித்தீர்களா? மாணவர்: படித்திருக்கிறோம் அம்மா. ஆசிரியர்: மகிழ்ச்சி, நீங்கள் இன்று தொகைநிலை தொடர்கள் குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கேள்வி: தொடர் என்றால் என்னவென்று சொல். சொற்கள் இரண்டு முதலாக தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் எனப்படும். அதாவது சொற்கள் இரண்டுக்கு மேலே வந்ததுன்னா அது என்னது? தொடர் அப்படின்றாங்க. ஆசிரியர்: தெளிவாக சொன்னாய். கேள்வி: நாம் அனைவரும் கைத்தட்டி பாராட்டுவோம். ஏதாவது சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? பாராட்டணும். ஏன்னா சரியாக சொல்லிட்டே பாராட்டுவாங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் சின்ன வயசில், இல்லைங்களா? அடுத்தது செங்குட்டு வா, நீ எடுத்துக்காட்டு ஒன்று சொல். செங்குட்டு ஒன்று சொல்கிறான். கார்குழலி பாடம் படித்தாள். இப்போ கார்குழலின்றது ஒரு சொல், பாடம்ங்கிறது ஒரு சொல், படித்தாளுங்கிறது ஒரு சொல். அப்போ ரெண்டுக்கு மேலே வந்திருக்கு, இல்லைங்களா? இதுதான் சொற்றொடர். ஆசிரியர் சொல்கிறார், நன்று நன்று. கார்குழலி பாடம் படித்தாள். இத்தொடரில் உள்ள 3 சொற்களும் தொடர்ந்து வந்து பொருள் தருகின்றன. சொற்கள் தொடராகும்போது இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை, வினை, உவமை முதலியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வரும். இங்கனம் உறுப்புகள் மறைந்து வரும் தொடர்களை தொகைநிலை தொடர்கள் என்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொகைநிலை தொடர்னா உறுப்புகள் மறைந்து வந்து தொடர் தான் தொகைநிலை தொடர்னு சொல்கிறாங்க. என்ன உறுப்பு? வேற்றுமை, வினை, உவமை இதெல்லாம் மறைந்து வரும் அப்படின்றாங்க. 2 சொற்களுக்கு நடுமத்தில் மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர்கள். அடுத்தது, அம்மா இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரியர் சொல்கிறார். கயல்வழி: இச்சொல்லில் கயல் விழி. கயல்வழி என்ற சொல்ல கயல் விழி என்ற 2 சொற்கள் உள்ளன அப்படின்ட்டாங்க. இவ்விரு சொற்களுக்கும் இடையே போன்ற எனும் உவமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது. இதனை உவமைத்தொகை என கூறுவர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் அப்படின்றாங்க. இப்போ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது 6 வகைப்படும் சொல்கிறாங்க. வாங்க என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னா வேற்றுமைத்தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை இதெல்லாம் தொகைநிலை தொடர்கள். இது வேற்றுமைத்தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை இதெல்லாம் தொகைநிலை தொடர்கள். அடுத்து பாருங்கள். அம்மா வேற்றுமை என்றால் என்ன? இங்கே வந்து பார்த்தீங்களா, முதல்ல வேற்றுமைத்தொகை இதை ஒன்று ஒன்றா பார்க்குறோம். முதல்ல வேற்றுமை பற்றி கேட்குறாங்க. கண்ணன் ராமன் பார்த்தான். இத்தொடரில் யார் யாரை பார்த்தான்? பாருங்கள், கண்ணன் ராமன் பார்த்தான். இதில் யார் யாரை பார்த்தான்னு கேட்குறாங்க ஆசிரியர். பார்த்தது யார் என்று புரியவில்லை அம்மா அப்படின்னு மாணவன் சொல்கிறான். ஆசிரியர் மறுபடியும் விளக்கம் சொல்கிறார். கண்ணனை ராமன் பார்த்தான். இப்போது புரிகிறதா? நன்றாக புரிந்தது அம்மா அப்படின்றான். ஏன்னா முதல்ல இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணன் ராமன் பார்த்தான் அப்படின்றாங்க. இதில் யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல. இதில் 2வது தொடர் பாருங்கள், கண்ணனை ராமன் பார்த்தான். இப்போ புரியுதான்னு கேட்குறாங்க. புரியுது அப்படின்னு சொல்கிறான் மாணவன். நமக்கும் புரியுது. அடுத்தது இதை விளக்குறாங்க. கண்ணனை ராமன் பார்த்தான் என்னும் தொடரில் ஐயனும் உறுப்பு யார் யாரை பார்த்தான் என பெயரை வேறுபடுத்தி காட்டுவதனால் வேற்றுமை என்கிறோம். பெயர் என்ன செய்யுது? வேற்றுமைப்படுத்துது. அதனால் இது வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உறுப்புக்கு வேற்றுமை உறுப்பு என்று பெயர். பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் உறுப்புக்கு என்னது? வேற்றுமை உறுப்பு என்று பெயர். இவ்வேற்றுமைகள் எண் வகைப்படும். நமக்கு முதலே தெரியும், வேற்றுமைகள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். இவற்றுள் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை அப்படின்றாங்க. மற்ற வேற்றுமைக்கு உறுப்புகள் உண்டு. அவை ஐயால் கு இன்னது கண். நமக்கு தெரியும்,
ஐயால் கூ இன் அது கண். ஐ ஆல் கூ இன் அது கண். இரண்டாம் வேற்றுமைக்கு உருவு முதல் ஏழாம் வேற்றுமை உருவு வரை உள்ளவற்றுள் ஏதேனும் ஒன்று வேற்றுமை உருபாய் வரும். இரு சொற்களுக்கு இடையே இவ்வேற்றுமை உருவு மறைந்து வருவதனை வேற்றுமை தொகை என்கிறோம். ரெண்டு சொற்களுக்கு நடுமத்தில் இந்த ஐயால் கூ இன் அது கண் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் அது என்னது? வேற்றுமை தொகை. என்னன்னு சொல்லணும்? வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் அது என்னது? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எடுத்துக்காட்டுக்கு போகலாம் வாங்க. பால் பருகினான். எப்படி ஆகலாம்? பால் பருகினான் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பாலை பருகினான். பால் பருகினான்னா பாலை பருகினான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அடுத்து தலை வணங்கினான். இது என்னது? தலையால். ஆளுங்கிறது என்னது? மூன்றாம் வேற்றுமையில் வரக்கூடிய உருவு. அதனால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேலன் மகன். இது என்ன சொல்கிறாங்க? வேலனுக்கு மகன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்கிறோம். இப்போ கூங்கிறது என்னது? நான்காம் வேற்றுமை. அதனால் இது நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஊர் நீங்கினான். இது என்னன்னு சொல்லணும்? ஊரின் நீங்கினான் அப்படின்னு சொல்லுவோம். இன் அப்படிங்கிற எதில் வருது? ஐந்தாம் வேற்றுமையில் வருது. அதனால் இது என்னது? ஐந்தாம் வேற்றுமை தொகை. அடுத்தது நம்ம வேற்றுமை உருவை நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு ஊர் நீங்கினான். ஊரின் நீங்கினான் ஐந்தாம் வேற்றுமை தொகை. செங்குட்டுவன் சட்டை அப்படின்னா செங்குட்டுவன் அது சட்டை அப்படின்னு அர்த்தம். அதுங்கிறது என்னது? ஆறாம் வேற்றுமையில் வருது. அதனால் என்னது? ஆறாம் வேற்றுமை தொகை. குகைப்புலி இது ஏழாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண் அப்படிங்கிறது என்னது? ஏழாம் வேற்றுமை உருவு. அதனால் ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், வினைத்தொகை என்றால் என்ன? ஆமாம், தொகை 6 படித்தோம் இல்லையா? இப்போ ரெண்டாவது எதை பார்க்க போகிறோம்? வினைத்தொகை பார்க்க போகிறோம். முதல்ல வேற்றுமை தொகை பார்த்தோம், இப்போ வினைத்தொகை பார்க்குறோம். உண் களம் இத்தொடரை படித்து பாருங்கள். இதனை உண்ட களம், உண்கிற களம், உண்ணும் களம் என முக்காலத்துக்கும் மேற்பட்ட பொருள் கொள்ளலாம். ஆடுகொடி, பாய்ப்புள்ளி, ஆலைகடல் ஆகிய தொடர்கள் வினைத்தொகை பயின்று வந்த தொடர்கள். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். வினைத்தொகை என்னது? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். இந்த கேள்வி கேட்கலாம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதி மறைந்து வரும் வினையெச்சம் கேட்ட தப்பு. பெயரெச்சம் தான் வரணும். ஓகேங்களா? பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். இதுதான் என்ன சொல்கிறாங்க? என்னன்னு இல்லை, காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. வினைத்தொகையை நம்ம ஷார்ட்டாக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், உன் களம். உண்ணுங்கிறது ஒரு கட்டளை வார்த்தை. அடுத்து ஒரு பெயர் வரும். அடுத்து என்ன? ஆடுகொடி. ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை வருதா? பாய்ப்புலி. பாய்ங்கிறது என்னது? ஒரு கட்டளை. அப்புறம் அலைக்கடல். இந்த மாதிரி 2 வார்த்தை ஒரு கட்டளை ஒன்று வரும். அதுதான் என்னது? வினைத்தொகை. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பண்புத்தொகை. ஆல்ரெடி நமக்கு பண்புத்தொகைன்னா என்ன நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலவு, சதுரக்கல், இன்சுவை இச்சொற்களை படித்து பாருங்கள். வெண்ணிலவு, சதுரக்கல், இன்சுவை இதெல்லாம் படித்து பார்த்தா என்ன வருதுன்னு பாருங்கள். வெண்மை, சதுரம், இனிமை. வெண்ணிலவுனா வெண்மை, சதுரக்கல்னா சதுரம், இன்சுவைனா இனிமை ஆகிய பண்பு பெயர்கள் நிலவு, கல், சுவை ஆகிய பெயர் சொற்களோடு சேர்ந்து வரும்போது இரண்டிற்கும் இடையில் ஆகிய ஆன எனும் பண்பு உறுப்புகளும் மை விகுதியும் தொங்கினது மறைந்து வந்துள்ளன. எனவே இவை பண்புத்தொகை பயின்று வந்துள்ள தொடர்ன்னு சொல்கிறோம். வெண்மை ப்ளஸ் நிலவு என்ன சொல்கிறாங்க? வெண்ணிலவு. இது பண்புத்தொகை. இப்போ பண்புத்தொகை என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பண்புத்தொகையில் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள். இருபெயரட்டு பண்புத்தொகை. எடுத்துக்காட்டாக மல்லிகைப்பூ.
என்னும் சொல்லை பார்ப்போம். மல்லிகை என்பது சிறப்பு பெயர், பூ என்பது பொது பெயர். இரண்டுக்கும் இடையில் ஆகிய எனும் பண்பு ஒரு மறைந்து வந்துள்ளது. எனவே இது இருபெயரொட்டு பண்பு தகை எனப்படும். அப்போ மல்லிகைப்பூ, மல்லிகைனாலும் அந்த பூ தான், ஆனால் பூவினுடைய சிறப்பு பெயர் தான் மல்லிகை. இதுதான் என்ன சொல்கிறாங்க, இருபெயரொட்டு பண்பு தகை. அடுத்தது உம்மைத்தொகை குறித்து கூறுங்கள். உம்மைத்தொகை கபில பரணர், உற்றார் உறவினர். இத்தொடர்கள் கபிலரும் பரணரும் உற்றார் உறவினரும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆனால் இடையில் உம்முங்கிற இடைச்சொல் மறைந்து வந்துள்ளது. அதனால் இதை உம்மைத்தொகை என்பார். கபில பரணர், உற்றார் உறவினர், இதில் உம்முங்கிறது வரல, ஆனால் மறைஞ்சிருக்கு. இதுதான் உம்மைத்தொகை. அடுத்தது அன்மொழி தொகை. கயல்விழி வந்தால். இத்தொடரில் உள்ள கயல்விழி என்பது கயல் போன்ற விழி என்னும் பொருளை தரும் உம்மைத்தொகையாகும். இதனை முன்னரே கற்றோம். வந்தால் என்னும் வினைத்தொகை தழுவி நின்றதனால் கயல் போன்ற விழியுடைய பெண் வந்தால் என பொருள் தெரிகிறது. இதில் உடைய, பெண் என்ற சொற்கள் தொடரில் இல்லாதவை. இவ்வாறு உவமைத்தொகையை அடுத்து அல்லாத மொழி தொங்கி வருவதனை தொடரை உவமைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை என்கிறோம். இதனை போன்று வேற்றுமை, வினை, பண்பு, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கும் புறத்தே அல்லாத சில மொழிகள் தொங்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க. உரிய விடையை தேர்ந்தெடுக்க. வளர்பிறை என்பது முதலே சொன்னேன், வளர்பிறை. இதுக்கு விடை என்ன தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செம்மொழி, செம்மை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்பிறை, வளர் பிறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. கயல்விழி இப்போ தான் நம்ம பார்த்தோம். வேற்றுமை தொகையா, உவமை தொகையா, பண்பு தொகையா. மா பலா வாழை என்பது என்னது, வினைத்தொகையா, உண்மை தொகையா, உவமை தொகையா அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், வளர்பிறை, வளருங்கிறது என்னது, ரெண்டாக பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. வளர் பிறை, வளர்ந்தது ஒரு கட்டளை வார்த்தை, என்னென்ன வரும், வினைத்தொகையில் தான் வரும். செம்மொழி எதில் வரும், பண்பு தொகை. கயல்விழி உவமைத்தொகை. மா பலா வாழை உண்மைத்தொகை, ஏன்னா இதில் உண்மை மறைஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. அடுத்தது பொறுத்துக. வினைத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பொறுத்துங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.